சொல்கிறாங்க அதையே நம்பிக்கிட்டு உட்காந்து இல்லாமல், கடவுளால் முடியாதது எதுவுமே இல்லை. நம்ம வணங்குற தெய்வங்களால் நம்ம குலதெய்வம் கூட நம்மளுக்கு எவ்வளோ உதவி செய்து நம்மளை காப்பாற்றிட்டு வருது. ஸோ இந்த தெய்வங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சின்ன வயதிலிருந்தே இதுக்கு என்ன செய்யலாம், என்ன பரிகாரம், என்ன விரதம் எடுக்கலாம், எப்படிப்பட்ட பூஜைகளுக்கு எல்லாமே இந்த பொருத்தம் பார்க்குறாங்க. சரிங்களா? ரச்சு பொருத்தம் பார்க்குறாங்க. எனவே இந்த பெண்ணை கட்டி கொண்டவன் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்திருப்பானா என்பதை அறிவதற்கு கூட இந்த பொருத்தம் பார்க்கப்படுகிறது. அப்போ மாங்கல்ய ஸ்தானத்திலே அந்த பெண்ணுக்கு, மாங்கல்ய ஸ்தானம் என்றால் 8ஆம் வீடு, 7ஆம் வீடு திருமணஸ்தானம், கலஸ்திரஸ்தானம், 8ஆம் வீடு மாங்கல்ய ஸ்தானம். அப்படி அந்த 8ஆம் வீட்டில் ஏதாவது அந்த கர்மிக் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 5ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் கார்த்திகை. இன்றைய சூரிய உதயம் 7:09க்கு, சூரியாஸ்தமனம் 6:58க்கு. இன்றைய திதி பௌர்ணமி. பௌர்ணமி திதி முடியும் நேரம் இன்று காலை 7:14க்கு. அதன் பிறகு பிரதமை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 2:16க்கு. அதன் பிறகு மிருகசிரிஷம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:08 8:37 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:59 6:58 வரை. இரவு வேளையில் 8:56 9:56 வரை. ராகு கால நேரம் காலை 11:34 மதியம் 1:03 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:01 5:29 வரை. கூலிகன் காலை 8:37 10:06 வரை. சந்திராசம ராசி. இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராசமும், இவர்களுக்கு நாளை அதிகாலை 12:45க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சுபம், ரிஷப ராசிக்கு ஏமாற்றம், மிதுன ராசிக்கு மகிழ்ச்சி, கடக ராசிக்கு அன்பு, சிம்ம ராசிக்கு பாராட்டு, கன்னி ராசிக்கு சோர்வு, துலாம் ராசிக்கு வருத்தம், விருச்சக ராசிக்கு அமைதி, தனுசு ராசிக்கு பொறுமை, மகர ராசிக்கு வரவு, கும்ப ராசிக்கு சாந்தம், மீன ராசிக்கு உதவி. நம்ம தொடர்ந்து அதாவது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது அதன் அர்த்தங்களை பற்றி தெரிஞ்சிட்டு வரோம் இல்லையா? அந்த ஒவ்வொரு பொருத்தங்களின் அர்த்தங்களும் அந்த வகையில் இன்று ரச்சு பொருத்தத்தை பற்றி பார்ப்போம். ரச்சு என்றாலே கயிறு என்று தான் அர்த்தம். அப்போ நம்ம இந்த தாலி பொருத்தம் என்று சொல்லலாம். ஓகேங்களா? ரச்சு என்றால் கயிறு அல்லது சரடு என்று பொருள்படும். எனவே இப்பொருத்தத்தை கயிறு பொருத்தம் என்று கூட சொல்வார்கள். சிலர் சரடு பொருத்தம் என்று கூட சொல்வார்கள். வேறு சிலர் மாங்கல்ய பொருத்தம் என்றும் குறிப்பிடுவார்கள். நம்ம தமிழர்கள் மாங்கல்யம் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ மாங்கல்ய பொருத்தம். வேறு இது திருமண சடங்குல மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அம்சம். மஞ்சள் கயிறு கட்டுறது, பெண்ணின் கழுத்தில் கணவன் அந்த கயிறை கட்டி விடுவது. இந்த பந்தத்தை, அதாவது திருமண பந்தத்தில் இணைக்கின்ற ஒரு மிக முக்கியமான சடங்கு இந்த தாலி கயிறு கட்டுறது. எல்லா சூழல்களிலும் உனக்கு ஆதரவாக நான் இருப்பேன் என்று அந்த ஆண் தன் மனதில் உறுதி பூண்டு கொண்டு அதை செய்ய வேண்டும். உறுதியான மனதுடன் அந்த பெண்ணுடைய கழுத்தில் இந்த ஆண்மகன் தாலி கட்ட வேண்டும். அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் இந்த பொருத்தம் வாரேன்னு எதுக்கு பார்க்குறாங்களா? இந்த தாலி சரடு என்பது திருமாங்கல்யம் அந்த பெண்ணின் கழுத்தில் நீண்ட நாளைக்கு இருக்குமா. அவங்க வயதான பிறகு கூட அவர்கள் நல்ல ஒரு நீண்ட நாள் திருமண வாழ்க்கையில் அவங்க இணைஞ்சிருப்பாங்களா, அவங்களுக்கு அந்த மாங்கல்ய பாக்கியம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லாமே இந்த பொருத்தம் பார்க்குறாங்க. சரிங்களா? ரச்சு பொருத்தம் பார்க்குறாங்க. எனவே இந்த பெண்ணை கட்டி கொண்டவன் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்திருப்பானா என்பதை அறிவதற்கு கூட இந்த பொருத்தம் பார்க்கப்படுகிறது. அப்போ மாங்கல்ய ஸ்தானத்திலே அந்த பெண்ணுக்கு, மாங்கல்ய ஸ்தானம் என்றால் 8ஆம் வீடு, 7ஆம் வீடு திருமணஸ்தானம், கலஸ்திரஸ்தானம், 8ஆம் வீடு மாங்கல்ய ஸ்தானம். அப்படி அந்த 8ஆம் வீட்டில் ஏதாவது அந்த கர்மிக் பிளானட் என்று சொல்லக்கூடிய சூரியனோ அல்லது ராகு, கேது, செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகங்கள் இருந்தால் மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னு உறுதி பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கு செய்ய வேண்டிய சில சாங்கியங்கள்லாம் செய்து தான் அவங்க மாங்கல்யத்தை அந்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வாங்க.
இதெல்லாம் வந்துங்க அப்படி ஒரு பெண்ணு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த திருமணம் நீண்டு அந்த உயிர் அந்த 2 பேருடைய ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்திலே அந்த 8ஆம் இடத்துல இந்த மாரி ஏதாவது ஒரு தவறான கிரகங்கள், அதாவது மாரகாதிபதியோ அல்லது பாதகாதிபதியோ அங்க இடம் பெற்றிருந்தால், தயவு செஞ்சு சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து விரதங்கள் எப்படி இருப்பது என்று சொல்லிக் கொடுத்து, என்ன மாதிரி விரதங்கள் எடுத்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தெல்லாம் இவர்கள் வந்து இறை அருளாலே இவர்களுக்கு இந்த தோஷங்கள் விலக்கப்படும் என்பதை தெரிந்து கொண்டு சிறு வயதிலிருந்தே இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்க வந்து கல்யாணம் பார்க்குற நேரத்துல போய், அப்ப போய் செய்யறதெல்லாம் விட்டுட்டு, ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ள வேண்டும். செஞ்சு அவங்களுக்கு சில விரதங்களை செய்ய சொல்லி அதுதான் நல்லது. நல்ல விஷயங்கள் அது நடக்கும் நம்மளுக்கு. எப்படி இருந்தாலும் நம்மள விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றாங்க. அதையே நம்பிக்கிட்டு உட்காந்து இல்லாம, கடவுளால முடியாதது எதுவுமே இல்ல. நம்ம வணங்குற தெய்வங்களால, நம்ம குலதெய்வம் கூட நம்மளுக்கு எவ்வளோ உதவி செய்து நம்மள காப்பாத்திட்டு வருது. ஸோ, இந்த தெய்வங்கள் மேல நம்பிக்கை வச்சு, சின்ன வயதிலிருந்தே இதுக்கு என்ன செய்யலாம்? என்ன பரிகாரம்? என்ன விரதம் எடுக்கலாம்? எப்படிப்பட்ட பூஜைகள் செய்யலாம் என்று நம்ம செஞ்சுட்டு வந்தோம் என்றால், எளிய முறையிலே செய்து கொண்டு வந்தோம் என்றால் கூட, நம்மளுக்கு காலத்திலே அது வந்து கை கொடுக்கும். இந்த தெய்வ அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தெய்வங்களால, பெரியவர்களாலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எந்த பயமும் நமக்கு தேவையில்லை. இந்த தோஷம் இருக்கு அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதெல்லாம் சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சிட்டு, ஒரு காலகட்டம் வந்தோனே அவங்களுக்கு இந்த பரிகாரம் இந்த மாதிரியான விரதங்கள் எவை மிக முக்கியமோ அவைகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை செய்ய சொல்லுங்கள். வருத்தப்படுவதற்கு இங்கே ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் எல்லாமே அமைஞ்சிராது. கொஞ்சம் கூட குறைய தான் இருக்கும். நம்ம தான் பார்த்து சரியான வேலைகளை சரியான தக்க காலத்தில் செஞ்சு நல்லபடியாக சீரும் சிறப்போடு வாழணும். இறைவன் வந்து எல்லோரும் வாழ்வதற்காகத்தான் நம்ம பிறந்திருக்கோம். அதற்கான அறிவு அவர் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அந்த அறிவு களஞ்சியத்தை பாவிச்சு நம்ம நல்லபடியாக வாழ கற்றுக்கணும் சீரும் சிறப்போட. நன்றி, வணக்கம்.